ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு தோட்டத்தில் முதலாக குலை தள்ளியிருந்த இந்த வாழை மரத்தை தான் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணியிருந்தோங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இந்த மரம் ஆக்சுவலாக குலை தள்ளினதே எனக்கு தெரியாது. நான் எப்போவுமே பூ பறிப்பேன். அந்த மாதிரி பூ பறிச்சுட்டு திடீர்னு திரும்பி பார்க்கும்போது தான் இது குலை தள்ளியிருந்ததே பார்த்தேன். அவ்வளோ சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இது. மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலீஸாக சின்னதாக இருந்தது. இதுக்கு என்ன சத்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் உருவத்தை பார்த்து நீ யாரையுமே எடை போடாதன்றதை நிரூபிச்சிருச்சு. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய குலைகள், சீப்பு அந்த வாழை குலையில் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரே வெட்டு தான், ஒரு கையை எடுத்து கும்பிட்டுட்டு ஒரு வெட்டு அப்படியே சூப்பராக விழுந்ததுங்க. அதில் ஒரு பழம் நல்லாவே பழுத்து வந்திருந்தது. அந்த பழத்தை குலதெய்வத்துக்கு வச்சு அதுக்கப்புறம் ஒரு சீப்பும் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்டுகளையும் கட் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கேன். ஆனால் அது எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்னு எனக்கு தெரியல நிஜமாகவே. ஏன்னா வாழைப்பூவே அந்த கசப்பு கசக்குச்சு. இது இந்த பியூர் பச்சையாக வளரும்ல, அந்த பழம்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். ஆத்தூரில் சொசைட்டி எதிர்க்கையே இருக்கிற ஒரு பண்ணையில் தான் வாங்கினேன். அது ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு எனக்கு. சவால் வேற விட்டேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட, பச்சையாகவே தான்ப்பா இருக்கும் இது, நம்ம தான் பார்த்து பழுக்குதான்னு பார்த்து எடுக்கணும். கடைசியில் இன்னைக்கு காலம்புரை பார்க்குறோம் மஞ்சள் ஆகிடுச்சு. ஹைப்ரிட் சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரீடுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம அது ஆர்கானிக்காக தான் இங்கே வளர்த்தோம். அதனால் ஒன்றும் இது பயப்படுறதுக்கு இல்லை. இதோட பூ பயங்கர கசப்புங்க. நான் வாழைப்பூ கூட செய்திருப்பேன் பாருங்கள், செம்ம கசப்பு கசக்கும். தண்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு சின்ன துண்டு நான் செய்து பார்த்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது இன்றைக்கி இதை தான் நீங்கள் பார்ப்பீங்க ஷார்ட்ஸில். பார்க்குறதுக்கு இந்த பழம் நல்ல பெரிய வாழையாக இருந்தாலுமே அந்த குலையை தொடும்பொழுது அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்தது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வாழை மரத்தை ஹேண்டில் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த கற்பூர வாழை வீட்டில் வச்சு நான் அறுவடை பண்ணியிருக்கேன். அது கனமாக இருக்கும் தொட்டு பார்த்தாலே. இது ஹைப்ரிட்டுன்றதுனால இப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த ஒரு சீப்பாக கட் பண்ணி எடுத்தோம். ஒரு சீப்லேயும் 17 பழத்துக்கு கம்மியாக இல்லைங்க, அப்படி இருந்துச்சு. பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. தனியாக எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றதுக்காக பசங்களெல்லாம் வர சொல்லிவிட்டு எல்லார் கையிலையும் ஒரு 2 சீப்பு கொடுத்து விட்டேன். அதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்டும் மீட்டிங் முடிஞ்சுட்டு வந்தார். அவருமே ஒரு பக்கெட்டில் போட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டார். இன்றைக்கி சிறப்பாக பூஜையிலையும் வச்சாச்சு பழத்தை. இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.